கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 28:12 நம்ம வாசித்து பிரசங்கத்துக்கு நேரம் போக போகிறோம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். சந்தேகம் இல்லாமல் கேட்கணும். ஏசப்பாட்டு எப்படி கேட்கணும்? சந்தேகப்படக்கூடாது. ரெண்டு மனசாக இருக்கக்கூடாது. ரெண்டு மனசாக இருந்தால் வானம் திறந்து கர்த்தர் ஏசப்பா நம்மளை ஆசீர்வச்சாலும் அதை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. கண்ணால் பார்க்கலாம், அடுத்தவங்க ஆசீர்வாதமாக நல்லா இருக்கிறத பார்ப்போம். ஆனால் நமக்கு அந்த நல்லது, நமக்கு அந்த அற்புதம் நடக்கிறது இல்லை. எதையும் ஏசப்பாக்கிட்ட நம்ம பெற முடியாது. நம்ம பெற முடியாத காரணம் ரெண்டு மனசாக இருந்தது. இல்லைன்னா சந்தேகப்படுறது. அது எப்படி நடக்கும்? வானத்தை ஆண்டவர் எப்படி திறப்பார்? இப்போ கண்ணால் பார்த்தோம், கர்த்தர் வானத்திலிருந்து திறந்து அற்புதம் செஞ்சதை எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய கண்கள் பார்த்தது. அல்லேலூயா. வேற யாரும் பார்க்கல, நமக்கு ஆண்டவர் சொன்னார். நம்ம கண்களை பார்க்க, நம்ம பிள்ளைகளை அதை அனுபவிக்க ஆண்டவர் வழியை திறந்திருக்கிறார். பாருங்க, ஒரு சில நேரம் அவிசுவாசப்படுவாங்க, நடக்கவே நடக்காதுங்க. இது ஒரு பேச்சுக்கு வேணா சொல்லலாம், ஒரு மனசு ஆறுதலுக்கு வேணா சொல்லலாம், சொல்லுக்கு வேணா சொல்லலாம். ஏதாச்சும் நடக்குங்க, அற்புதம் நடக்கும், சும்மா ஏதோ அந்த நேரம் கேட்கறதுக்கு வேணா நல்லாயிருக்கும். நடைமுறைக்கு இது சாத்தியமே ஆகாதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் போகலான்னு சந்தேகப்படலாம். ஒரு சிலர் அப்படியா இருக்குமா, கிடைக்குமா, ஆகுமா அப்படி சொல்லி என்ன செய்ய, ரெண்டு மனசாக இருப்பாங்க. நாம் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம எதையும் கர்த்தரிடத்துல ஒன்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் வானத்தை கர்த்தர் நமக்காக திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு தடையாக இருக்கிறது காரணம் என்ன? ரெண்டு மனசாக இருந்தால் கிடைக்காது. அப்புறம் என்னென்னா, வசனத்தை புரிஞ்சு கொள்ளாதது, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை புரிஞ்சு கொள்ளாதது. ஆண்டவரை நம்ம புரிஞ்சு கொள்ளாத போது, உணராமல் இருக்கும் பொழுது நமக்கு வானம் திறக்கப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தையும் திருப்பி வச்சுக்கோங்க. இதில் விதைக்கிறவன் உவமை இருக்குது. உவமை விதைக்கிறவன் சம்பவம் இருக்குது. ஒருத்தர் போய் விதையை கொண்டு போய் என்ன செய்வார்? விதையை கொண்டு போகிறாரு, கொண்டு போய் விதைக்கிறதுக்கு போவார். அவர் விதையை விதைக்கிறாரு. ஒரு விதை என்ன செய்யுதுன்னா, வழி அருகே பாதை ஓரத்தில் விதை கொஞ்சம் விழுந்துருது. அவர் விதைக்கும் போது கொஞ்சம் பாதை அருகே விழுந்துருது. ஒன்று என்ன செய்யுது, கற்பாறை இருக்குது, கற்பாறை. அந்த பாறையில் கொஞ்சம் மண்ணெல்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் விழுந்துருது கொஞ்சம் விதை. இன்னும் விதைக்கிறது கொஞ்சம் முள்ளுகளுக்குள்ளே போய் விழுந்துருது. அப்புறம் மீதி என்ன செய்யுது, நல்ல இடத்துல, நல்ல நிலத்தில் விழுகுது. இதுதான் ஓமை, விதைக்கிறவனுடைய ஓமை. 4 நிலங்களை சொல்லுது. வழி அருகே, பாதை அருகே உள்ள நிலம், அப்புறம் கற்பாறை நிறைஞ்ச நிலம், அப்புறம் முள்ளு நிறைஞ்ச நிலம், அப்புறம் நல்ல நிலம். விதைக்கும் போது இங்கெல்லாம் அப்படி செதறி ஒழுகுது. இந்த ஒவ்வொரு நிலத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்குரிய அர்த்தங்களை சொல்லி கொடுக்குறார். பாருங்கள், நாம் நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் எனக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, ஒரே சளி இருமலாக இருக்குது, ஒரே நெஞ்சு வலியாக இருக்குது, ஒரே எனக்கு வியாதியாக இருக்குது அப்படி போய் சொன்னால் உடனே டாக்டர் சொல்லுவார், ஆமாம் ஆமாம். டாக்டர் போனோடனே அவர் என்ன சொல்லுவார்? அப்படியாம்மா, அப்படியாயா, அப்படிங்களா பிரதர், அப்படிங்களா சகோதரர், சகோதரி. அப்போது வியாதியை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்படி என்னைக்காச்சும் எந்த டாக்டர் சொல்லுவாரா? கடவுள் உங்களுக்கு வியாதி கொடுத்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக வியாதியை கொடுத்துருப்பாரு, இந்த வியாதியோட நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு எந்த டாக்டராக சொல்லுவாங்களா? வண்டி ரிப்பேர் ஆகி போய் மெக்கானிக் செட்டுக்கு வண்டி தள்ளிட்டு போகிறீங்க, போன மெக்கானிக்கு வண்டி என்னம்மா சாட்டே ஆக மாட்டேக்கு, இன்ஜினில் ஏதோ பிரச்சனையாச்சுன்னு தெரியலங்க அப்படி நீங்கள் சொன்ன உடனே அப்படிங்களா? கடவுள் வண்டி இப்படி ரிப்பேர் ஆகணும்னு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிப்பேர் ஆகணும்னு விட்டுட்டாரு.
இந்த ஓட்ட வண்டியவே இந்த ரிப்பேரான வண்டியை உருட்டிகிட்டே அலைங்க அப்படின்னு மெக்கானிக் சொல்லுவா. அப்படியே உடனே என்ன செய்வார், வண்டியை மிதிச்சு பார்ப்பார், என்ன சரியாக சவுண்டு, ஓ இன்ஜினில் தான் பிரச்சனை, இன்ஜினை கழட்டு, அங்கே தட்டு, அதை கழட்டு, அதை ஆயில் மாற்று, பேரிங்கை மாற்று, ஒன்று என்ன செய்யுது, ஆயில் ஊற்று, எல்லாம் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டா என்ன செய்யுது, வண்டி கொஞ்சம் நேரத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சரி செய்யத்தான் பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? டாக்டர்கிட்ட போனால் அப்படிங்களா, இங்கே வலிக்குதுங்களா, இங்கே வலிக்குதா, இதுதான் பிரச்சனை, இந்தாங்க உடனே மாத்திரை, இந்தாங்க உடனே ஊசி, இந்தாங்க உடனே டானிக்க, இந்தாங்க உடனே களிம்பு கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? அந்த பிரச்சனையை அந்த வியாதியை மாற்றுறதுக்கு தான் டாக்டர் பார்க்குறாங்க. மெக்கானிக்கு வண்டி ரிப்பேர் ஆனதை ரிப்பேரை மாற்றி நல்லா ஓடுறதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வாங்களே தவிர ஏதோ கடவுள் எதுக்கோ அனுமதிச்சிருக்கிறாரு அப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? ஆனால் கிறிஸ்தவங்க மாத்திரம் சொல்கிறோம், வியாதி வந்துருச்சா கடவுள் ஏதோ அனுமதிச்சிட்டாரு, இப்படியே காலமெல்லாம் வியாதியிலே வாழ்ந்துட்டு போக வேண்டிதான் அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இந்த பூமியில் எனக்கு ஒன்றுமே வேணாங்க, இந்த பூமியை விட்டு நான் பரலோகத்துக்கு போக போகிறேங்க, இந்த பூமியில் ஒன்றுமே எங்களுக்கு தேவையில்லை, அதனால தான் தரித்திரத்தை வறுமையை கர்த்தர் கொடுத்துக்கிறாரு. ஆண்டவரே ஏழையாத்த ஏழ்மையாத்த வாழ்ந்தாருன்னு பைபிள் சொல்லுது, பைபிள் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் சொல்லுவோம் என்ன செஞ்சார், நான் ஏழையாக இருந்தார், நாங்களும் ஏழையாகவே வாழ்ந்து தரித்திரத்தில் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டே போயிருங்க பரலோகத்துக்கு அப்படி ஒரு சிலர் தெரியாமல் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு நாள் வேதம் சொல்லவே என்னங்க வியாதியோடே வாழ்ந்து என் வாழ்க்கையை முடித்து வியாதியோடு எங்கே போய் மறிச்சிட்றேன், அப்புறம் பரலோகத்தில் போய் நோய் நொடி இல்லாமல் வாழ்வேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இதை கர்த்தர் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எப்படி ஒரு டாக்டர் வியாதியை சரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலை செய்வாங்களோ அது மாதிரி ஒரு கிறிஸ்தவன் தரித்திரத்தை மாறுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட முதல் ஜெபம் பண்ணணும், அப்புறம் அவர் கொடுத்த மருந்து மாத்திரையை சாப்பிடணும். யார்? கர்த்தர் கொடுத்த மருந்து மாத்திரை என்னதுங்க? வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து பேசணும். நீ ஆசீர்வாதமாக இருப்பா, நான் உன்னை கணம் பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதில் வேதனையே இருக்காது, உனக்கு ஒரு குறை இருக்காது. சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாக இருக்கும். காட்டுக்கு ராஜா சிங்கம், அந்த ராஜாவுடைய குட்டி சிங்கக்குட்டிகளுக்கே பட்டினி கிடக்குமா சாப்பாடு இல்லாமல். ஆனால் ஏசப்பாவை தேடுற ராஜாவாக இருக்கிற ஏசப்பாவை தேடுற உங்களுக்கு குறை பட்டினி எதுவுமே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு செய்து, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறதுனால எனக்கு குறைவுங்கிறது என் வாழ்க்கையில் வரவே வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? குறை என் வாழ்க்கையில் வரவே வராதுன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி என் வாழ்க்கையில் வந்தாலும் நிலைக்காது, என்னை விட்டு ஓடி போயிருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களெல்லாம் நான் குணமாக்கிட்டேங்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தழும்புகளால் குணமாகிட்டீங்க, காயங்களால் சுகமாகிட்டீங்க. அவர் யெகோவா ராப்பா, குணமாக்குகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படிக்கு அவர் நமக்காக தரித்திரராய் மாறினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவீர்கள், கர்த்தர் உங்கள் மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இதை நீங்க சொல்லணும். நான் வாளா இருக்க மாட்டேன், நான் தலையா, நான் கீழா இருக்க மாட்டேன், நான் மேலா இருப்பேன். அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி சோம் பண்ண என்ன ஆகும்? இப்போ ஒரு மருந்து மாத்திரை கொடுத்துக்கிறாங்க, ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லாகவே இல்லை அப்படின்னு டாக்டர் போய் சொன்னால், நான் எத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்தேன்? 5 நாளைக்கு கொடுத்தேன், ஒரு வாரத்துக்கு கொடுத்தேன், 20 நாளைக்கு கொடுத்தேன், நீங்கள் எத்தனை நாளைக்கு சாப்பிட்டீங்க? ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி நல்லா ஆகும்? எத்தனை நாளைக்கு சாப்பிட சொல்லியிருக்கணும் அத்தனை நாள் என்ன செய்யுங்க. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும். ஒரு நாள் மட்டும் சொன்னால் நல்லாயிருமா? ஒரு நாள் சொன்னால் மட்டும் அற்புதம் நடந்துருமா? இல்லை, ஒவ்வொரு நாளும் சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வியாதி அறந்த சுகத்தை குறித்து சொல்லுங்க. உன் ஆயுஷுன்னு வருஷத்தை பூரணப்படுத்துவேன், என் வலது கையில் தீர்க்காயுசு இருக்குது, நீ தீர்க்காயுசோட வாழுவ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ அநேகருக்கு கொடுப்ப அப்படின்னா, இன்னைக்கு அநேகர்கிட்ட வாங்குற நிலைமையில் இருக்கிறீங்களா? ஜெபம் ஆண்டவரே கொடுப்பேன்னு சொல்லிக்கிறீங்க. நான் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறேன், நான் ஆசீர்வாதமாக மாற போகிறேன், நான் அநேகருக்கு கொடுக்க போகிறேன், கர்த்தரை என்னை உயர்த்த போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்ன நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் மனசார சொல்லி அறிக்கை பண்ணி சொல்ல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். அப்போ என்ன செய்யணும் பாருங்க, இங்கே 4 விதமான
நிலம் இருக்குது. ஆனால் 4 விதமான நிலமும் பலன் கொடுத்துச்சானா இல்லை. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல் 2 ராஜாக்கள் ஒரு பெரிய அதிகாரி ராஜாவுக்கு வலது கை மாதிரி இருக்கிறவன் பஞ்சம் பயங்கரமாக வந்துருச்சு. அங்கே என்ன செய்கிறாங்க, அது ஒருத்தருடைய பிள்ளைய இன்னொருத்தங்க சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பிள்ளையவே கொன்று சாப்பிட்ற அளவுக்கு கொடூரமாக பஞ்சம் வந்துருச்சு. அப்போது ராஜா இந்த தீர்க்கதரிசியை பிடிச்சிட்டு வர ஆள் அனுப்பினார். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரம் எல்லாம் சாப்பாடு ரொம்ப சீப்பாக கிடைக்கும். கோதுமை வார்கோதுமை ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க, நினச்சி பார்க்காத அளவுக்கு. இன்றைக்கி குதிரை விலை யானை விலையில் இருக்குது கோதுமையும் வார்கோதுமையும். ஆனால் நாளைக்கு இந்நேரம் 24 மணி நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாருன்னா அந்த ராஜாவுக்கு வலது கையாக இருக்கிறவன் பெரிய ஆள், பெரிய அதிகாரி நம்ப மாட்டேன்ட்டான். வானத்தை திறந்து ஆண்டவர் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுனா கூட இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னான். இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, கொடுக்குற தெய்வம் கூரைய, பழமொழி கேள்விப்படுறீங்களா, கொடுக்குற தெய்வம் கூரைய பிச்சுக்கிட்டு கொடுக்குமா. சரி, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, கூரையை பிச்சுட்டு குப்பு குப்புன்னு ஊற்றுனா என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களை ஓட பிரிச்சுட்டு கொட்டு கொட்டுன்னு வீடு நிறைய கொட்டினா என்னாங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா. கூரையவே பார்த்துட்டு இருங்க, கொட்டும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பா? சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டபடி நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கும். நீ தொழில் செஞ்சாலும், வேலை செஞ்சாலும், வியாபாரம் செஞ்சாலும், விவசாயம் செஞ்சாலும், நீங்கள் கூலி வேலைக்கு போனாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ கவனிங்க, அவன் நம்பலை. ஆனால் வானம் திறந்துச்சு. அவன் சொன்ன மாதிரி வானத்தில் கிழிச்சிக்கிட்டு அப்படியே கொட்டு கொட்டு கொட்டுனார கோதுமையை வார்கோதுமையே இல்லை, எதிரி கையிலிருந்து வந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதிரி பாளையத்திலிருந்து வந்துச்சு, வானத்திலிருந்து கொட்டலை. ஆனால் அவங்களுக்கு தேவையானது கொட்டுறதை விட அதிகமாக கர்த்தர் கொடுத்தார். எதிரிகளின் கையில் ஏற்கனவே உங்களுக்கானதை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கானது ரெடியாக இருந்துச்சு. அதை கண்ணார பார்த்தான். அவன் ஒன்றும் கூட சாப்பிட முடியாமல் மரித்து போயிட்டான், செத்து போயிட்டான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க கண்ணால் பார்க்குறாங்க. இப்போ சர்ச்சுக்கு வாரவங்க, ஆமாம், எழுத்து வீட்டுக்காரங்க, பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கண்ணார பார்ப்பாங்க, இவங்க மட்டும் அதை அனுபவிக்கவே முடியலை. சபையில் வாரவங்க பாருங்கள், ஒரு சிலர் கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுப்பாங்க, ஆலயத்துக்காக, ஆராதனைக்காக, ஆமாம், ஆண்டவருக்காக, அவருடைய ஊழியத்துக்காகன்னு அப்படியே வாரி இறைப்பாங்க பாருங்கள். உற்சாகமாக கொடுக்குறவங்கலாம் பாருங்கள், அவங்க ஆசீர்வாதமாக நல்லா இருப்பாங்க. கொடுக்காதவங்க வருஷங்கள் என்ன வாங்கினா 1 2 3 4 5 6 7 8 10 15 20 25 30 40 50 வருஷமா சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். 25 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், நான் தான் சீனியர். ஆனால் வாழ்க்கை ஃபெயிலியர். ஒரு சிலர் அப்படியே புதுசாக தான் வந்திருப்பாங்க, கொஞ்சம் வருஷம் தான் வருவாங்க. பாருங்கள், கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு, ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய சுவிசேஷத்துக்கு, சின்ன பிள்ளைகள் ஊழியத்துக்கு, வாலிபர் ஊழியத்துக்கு, கன்வென்ஷன் மீட்டிங்க்கு அப்படி உற்சாகமாக கொடுப்பாங்க பாருங்க. அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கவனமாக கவனிங்க. நாம் ஒன்று ஆண்டவர் வார்த்தை நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அதை அப்படியே முழுசாக நம்பணும். மூளை அறிவில் யோசிக்கக்கூடாது. சூழ்நிலைமையை வச்சு நம்ம ஒரு நாள் யோசிக்கவே சொன்னதான் வானத்தை திறப்பார். நான் செய்கிறதெல்லாம், நான் வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். நான் என்ன காரியங்களை செய்கிறேனோ கர்த்தர் அதெல்லாம் வாய்க்க பண்ணுவார், அதை பெருக பண்ணுவார், அது நிரம்ப பண்ணுவார், அதை அமிழ்ந்து சரிந்து விழத்தக்கதாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஈசாக்கு பஞ்ச காலம்தான், அவனுக்கு 100 மடங்கை கர்த்தர் கொடுத்தார். யோசேப்பு என்ன செஞ்சாலும் அவன் செஞ்சதெல்லாம் வாச்சது. அவன் மேலே அதிகாரியாக மாறினான். அடிமையாக ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டவன் அதே நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஆமை சோத்திரம் 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டில் உள்ள 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் இவன் படி அளக்கிறான். யார் படி அளக்கிறது? ஒரு நாள் அடிமையாக கைதியாக இருந்து அப்படியே கியூவில் வந்து, கைதி கியூவில் வந்து சாப்பாடு வாங்குவாங்க, அப்படி தானே வாங்குவாங்க. அடிமையாக இருந்தான், அடிமைக்குன்னு ஒரு வஸ்திரம் போட்டு அப்படியே வந்து சாப்பாடு வாங்குறான். லைனில் நின்று செயிலில் போட்டுறாங்க, பழியை போட்டு. அப்போ சிறைச்சால கைதியாக நின்று கைதி யூனிஃபார்ம் போட்டு கஞ்சி வாங்கி அது சாப்பாடு வாங்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நாள் ஒன்று வந்துச்சு. கர்த்தர் அவன் கூடவே இருந்தபடினால கர்த்தர் அவனை உயர்த்தி
யாரெல்லாம் இவனுக்கு ஜெயிலில் சாப்பாடு போட்டாங்களோ, அடிமையாக இருக்கும்போது யாரெல்லாம் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களோ, இப்போ அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும், ஏழையிலிருந்து கோடீஸ்வரம் வரைக்கும் எல்லாரும் பஞ்ச காலத்தில் எகிப்தில் யோசேப்புக்கு முன்னாடி வந்து அவன்கிட்ட கையேந்தி தானியம் வாங்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீ கையேந்திர நிலைமைக்கு கர்த்தர் முடிவு கட்டிட்டாரு, முடிஞ்சது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி நீ அநேகருக்கு படி அளக்கிற அளவுக்கு, அள்ளி கொடுக்குற அளவுக்கு, வாரி இறைக்கிற அளவுக்கு கர்த்தர் உனக்கு வானத்தை திறந்துட்டாரு. நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறும். நீ அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு, அநேக கூட்டங்களுக்கு, அநேக ஜனங்களுக்கு நீ கொடுப்ப. நீ ஒரு நாள் ஒருத்தட்டையும் கையேந்தி கடன் வாங்கவே மாட்டா என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிப்பதாக. இப்போ இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம்னா, இந்த வசனத்தை கேட்டு உணராமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, வானம் வெண்கலமாக மாறிடும். உபாகம புஸ்தகம் 28:23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். அப்போ வானம் வெண்கலமாக அடைச்சிருமா, வெண்கலத்து மாதிரி அடைஞ்சு இருக்குமா. மேலேருந்து மழையோ பனியோ எந்த ஆசீர்வாதமும், கீழே இந்த பூமி இரும்பு மாதிரி மாறிடுமா. எப்படி மாறிடும்? இரும்பை போல மாறிவிடும். ஏன் இது யாருக்கு அப்படின்னு கேட்டால், மத்தேயு 13:23 ஒருத்தர் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இப்போ மேலே சொல்லும்போது வழியருகே விதைக்கப்பட்டவன் வந்து வசனத்தை கேட்பான் இருக்குது. வழியருகே ஒரு விதை நெல் விழுந்துருச்சு. அது வழியருகே உள்ளவங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அதில் வசனம் விழுந்தாலும் வசனத்தை கேட்பாங்க. நெல் விழுகுது, நெல் வசனத்துக்கு அடையாளமாக இருக்குது, விதை வசனத்துக்கு அடையாளமாக இருக்குது, விழுகுது. இப்போ சர்ச்சில் வாரீங்க, 10 பேர் இருக்கிறீங்க. இந்த 10 பேருக்கு என்ன வந்து விழுகுது? இங்கே பேசும்போது வசனங்கிற விதை உங்கள் இருதயத்தில் வந்து விழுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாம் என்னத்தை கேட்குறீங்க? வசனத்தை கேட்குறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கற்பாறை இருக்குது, அதில் கொஞ்சம் மண் எடுக்க, அதுலேயும் போய் விதை விழுகுது. இன்னொருத்தங்க கற்பாறை மாதிரி இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க முள்ளு நிலமாக இருக்கிறாங்க, இன்னொருத்தங்க நல்ல நிலமாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே பேசுகிற வசனமெல்லாம் உங்ககிட்ட இந்த 10 பேருக்கு விழுகுது. என்ன விழுகுது? வசனம் உங்களுக்குள்ள இருதயத்தில் வந்து விழுகுது. உங்கள் இருதயம் தான் நல்ல நிலம். உங்கள் நிலம் நல்ல நிலமாக இருந்தால் உள்ளே விழுகிறது அப்படியே அற்புதங்களை 100 மடங்கு பலனை உங்கள் வாழ்க்கையில் தரும். வசனத்தை எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாரும் கேட்குறோம். ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான், கொஞ்சம் பேர் மட்டும்தான் அதை கேட்டு அதை உணர்வாங்க. உணர்றவங்க 100 மடங்கு பலனை கொடுப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எல்லாரும் வசனத்தை கேட்கலாம், ஆனால் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, வசனத்தை கேட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் பலன் உண்டாகும், அவங்க வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகும், அவங்க வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகும், அவங்க வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். ஒரு சில நினைக்கிறேன், சர்ச்சுக்கு வாரம் வந்துட்டு போனால் போதுங்க, பாஸ்டர் ஏன் வரேன்னு கேள்வி கேட்பார், அதுக்காக ஒரு சிலர் வருவாங்க. ஒரு சிலர் சர்ச்சுக்கு போயிடும், போக வேண்டியது கடமைன்னு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வருவாங்க, போயிட்டு வருவாங்க. அவங்க வாழ்க்கையில் எந்த நன்மையும் எந்த மாற்றமும் நடக்காது. ஏன்னா கேட்போம் எல்லாரும், யாருக்கு உணர்வு வரும்? இங்கே கேட்ட பிரசங்கம் உள்ளே போய் அப்படியே வேலை செஞ்சு வர்ற நாட்களில் வர்ற வாரங்கள் அப்படியே அதன்படி நம்ம மாறி செயல்படுவோம். சொன்னதை கேட்கறது மாத்திரமில்லை, கேட்டதன்படி அப்படி செய்கிறவங்களா இருக்கிறவங்க தான் நல்ல நிலத்தில் பலன் கொடுக்குற அவங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், சோதரம். பாருங்கள், ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஒருத்தர் ரொம்ப பயங்கர கடன் ஆயிட்டார், பல கோடிக்கு கடன் ஆயிட்டார். நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே பல கோடிக்கு கடன் ஆயிட்டார். இப்போ கடனானவர் ஒரு ஜெப கோபுரம், ப்ரேயர் சென்டரு, இப்படி ஜெபிக்கிற இடத்துல போய் ஜெபம் பண்ண போயிருக்கிறாரு. அவங்க ஜெபம் பண்ணிட்டு என்னங்க பிரதர், பல கோடி கடன் ஆயிடுச்சுங்க, இனிமேல் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி இல்லை, என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு போய் சொன்னால், அவங்க ஜெபம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குதுங்க, சென்னையில் நடந்த சம்பவம், இந்த மாதிரி ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சுக்கு போங்க, இங்கே ப்ரேயர் சென்டரு, நாங்கள் இடனால ஜெபம் மட்டும்தான் பண்ணுவோம், சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு சர்ச் இருக்குது, அங்கே போங்க, அங்கே போய் என்ன செய்யுங்க, அங்கே சொல்கிற வசனங்களெல்லாம் கேளுங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும்,
அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டுக்கிறாங்க. இவரும் அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சுக்கிறாரு. உங்களை மாதிரியே வந்து சபையில் உட்காந்து ஆலயத்தில் உட்காந்து பாட்டு பாடி ஆராதிச்சு எல்லாத்தையும் வசனத்தை பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்துக்கிறாரு. அதை கேட்டதை மாத்திரம் அப்படி கேட்டுட்டு அப்படியே அப்பாட நல்ல வேலை சர்ச்சை எப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பி உதறி விட்டுட்டு போகாதபடி அவங்க அதை கேட்டுட்டு அவர் என்னெல்லாம் பிரசங்கத்தை கேட்டாங்களோ அதன்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பல கோடி கடன் இருக்குது, அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் திணறிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவர் வார்த்தை என்ன, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு நீ என்ன செய்ய போகிற, அநேக தேசங்களுக்கு அநேக ஜனங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற, கடன் கொடுக்க போகிற. இந்த வசனத்தை கேட்டு ஆஹா, ஆண்டவர் என்னை கடன் கொடுக்குற அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறாரு, அநேகருக்கு உதவி செய்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க போகிறாரு, இந்த பல கோடி கடன் அடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், அவர் சொன்னால் நடக்கும், என் நிலைமை மாறும், நான் இப்போ இருக்கிற மாதிரி இனி இருக்க போகிறதில்லை அப்படி சொல்லி நம்பி அப்படியே தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். அந்த வசனங்களை சொல்ல ஆரம்பித்தார். அதை முழுசாக நம்பி விசுவாசிக்க ஆரம்பித்தார். அற்புதங்கள் நடந்தது. கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் மாதங்கள், கொஞ்சம் வருஷங்கள் வர ஆரம்பித்தார். எல்லா கோடி கடன்களையும் அடைச்சது மாத்திரமில்லை, பல கோடி கணக்கான பணத்துக்கு அதிபதியாக மாறி பல 100 பேர்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய மனிதராய் வளர்ந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் அன்னைக்கு வந்தது பல கோடி கடனில். சர்ச்சு மாற்றலை, பாஸ்டர் மாற்றலை, யாருமே அவர் அப்படியே மேஜிக் பண்ணி உன் பேங்கில் இத்தனை பணம் வருது ஏசு சொல்கிறார் அப்படியெல்லாம் மாற்றலை, மேஜிக்கெல்லாம் பண்ணலை. இங்கே சொன்ன பிரசங்கத்தை என்ன செஞ்சாங்க, அப்படியே கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு நம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அறிக்கை செஞ்சாங்க. அற்புதம் நடந்துச்சு. அவர் அடைக்கப்பட்ட எல்லா பிஸ்னஸும் டக்குன்னு திறந்துச்சு. நட்டத்தில் கடனில் போகிறது எல்லாமே லாபத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் நினச்சி பார்க்காத வழியை கர்த்தர் திறந்து விட்டார் பாருங்க. டக்குன்னு வருமானம் பெருகி எல்லா கடன்களையும் அடைச்சி அவர் இழந்ததை விட பல மடங்கு பெற்றுக்கொண்டாராம். அதுக்காக ஆண்டவர் வானத்தை திறப்பார்னு ஆண்டவரே கூரையை பிச்சுட்டு போடும், மாடி வீடை திறந்து போடும், ஜன்னல் வெளியே போடும்ட்டே இருந்தால் என்ன ஆகாது? ஆறுமா இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சத்திலையும் குறைவிலையும் உண்மையாய் கொடுத்த மக்கதுனியா சபையை போல இவர் இந்த கொஞ்சத்திலையும் குறைவிலும் தனக்கு வருகிறதுல உற்சாகமா உண்மையாய் ஒவ்வொரு வாரங்களும் கொடுத்து 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 கர்த்தர் அவர் கையில் செய்கிற எல்லா வருமானத்தையும் ஆசீர்வதிச்சு அவரை பெருக செய்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்கலாம். கேட்கறதுக்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தா அவன் கேட்க கடவன் இப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். கேட்கறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்கறதற்கு ஒருவன் காது உள்ளவனா இருந்தால் கேட்க கடவன் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். எல்லாத்துக்கும் காது இருக்கா இல்லையா? இந்த இடத்துல நான் இருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாருக்கும் 1க்கு 2 காது இருக்குது, நீங்கள் கேட்குறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேளுங்கன்னு சொல்கிறீங்களே, எல்லாத்துட்டையும் காது இருக்குதே. இப்போ இருக்கிற எல்லாருக்கும் காது இருக்குதுங்களா? காது இருக்குதா இல்லைங்களா? காது இருக்குது. நான் சொல்கிறேன், கேட்குறதுக்கு உங்களில் ஒருவருக்கு காது இருந்தால் கேளுங்க அப்படின்னா, எங்கள் எல்லாத்துக்கும் காது இருக்குது, நாங்கள் எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம், ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிற அர்த்தம் என்னன்னா, அங்கே சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரிஜினல் கிரேக்கிலேருந்து நேரடியாக மொழிபெயர்ப்பு பண்ண ஒரு இது இருக்குது, மொழிபெயர்ப்பு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கிறேன், இதே வசனத்தை கேட்டு புரிஞ்சு கொள்வதற்கான காதுகளை உடையவன் கேட்டு புரிஞ்சு கொள்ளட்டும் அப்படிங்கிறாராம் ஆண்டவர். அவர் சொன்ன அர்த்தம் என்ன சொல்கிறாராம், கேட்டு நல்லா அதை அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றவன் காது கொடுத்து கேளு அப்படிங்கிறார். கேட்டு புரிஞ்சுக்கிற அந்த தன்மை உடையவன் காது கொடுத்து நல்லா கேட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சர்ச்சில் வந்து உட்கார்றதுனால வாரம் வருகிறதுனால அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கவனமாக காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு தான் தூக்கம் வரக்கூடாது, மயக்கம் வரக்கூடாது, அப்புறம் சோர்வு வரக்கூடாது, சிந்தை அங்கங்கே அலைப்பாய விடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒரு சிலர் இந்த நேரம் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் இந்த நேரம் தான் கண்டுக்கிற மாட்டாங்க, ஒரு சிலர் இந்த நேரம் தான் தூங்குவாங்க. அவங்க வாழ்க்கை தூங்கி வலியும். எப்படி வலியும்? உலக மனுஷன் கூட வேலையில் தூங்குனா வேலை போயிடும், பள்ளியில் தூங்குனா படிப்பு போயிடும், அப்படி பாடி இருக்கிறாங்க. உலக மனுஷங்க என்ன செஞ்சுக்கிறாங்க,
பாடியிருக்கிறாங்களா பாடலையா? பள்ளியில் தூங்கினா படிப்பு போயிடும், வேலையில் தூங்கினா வேலை போயிடும். ஆமாவா இல்லையா? அப்போ சபையில் தூங்கினா சபை போகாது, உங்கள் வாழ்க்கையே போயிடும். என்ன போயிடும்? வாழ்க்கையே போயிடும். வேலை போனால் திரும்ப கிடச்சிரும், படிப்பு போனால் கூட என்ன செய்யலாம், ஆன்லைனில் படிச்சிடலாம், வாழ்க்கை போயிட்டா. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று கேட்டும் கேட்காம உட்காந்து அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா விஷயமும் எங்கே தான் இருக்குது? இங்கே பிரசங்கம் பண்ணும்போது இந்த வசனத்தை கேட்கும்போது நம்ம வாழ்க்கை எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளேயும் அடங்கியிருக்கு. இதை எல்லாரும் பைபிளை 50 தடவை 100 தடவை எத்தனை தடவைனாச்சும் நீங்கள் வாசிக்கலாம், 10 தடவை 15 தடவை வாசிக்கலாம், 20 தடவை வாசிக்கலாம். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை உணராத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் ரொம்ப வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உணர்வு இல்லாதவர்களாய் கேட்குறாங்க, உணர்வு இல்லாதவர்களாய், வசனத்தை குறித்து அறிவு இல்லாதவர்களாய், தேவனை குறித்து அறிவு இல்லாதவர்களாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அறிவு இல்லாதவர்களாய், உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறதுனால புரிஞ்சு கொள்ள முடியல. அதாவது புத்தி இல்லாதவர்கள், புத்தியில் உணர்ந்து கொள்ள முடியாதவங்க. அதுக்கு தான் ஒரு வசனத்தை எடுத்து இவ்வளோ தூரம் விலைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கம் ஏன் பண்ணுறோம்? இது உங்கள் வாழ்க்கையவே மாற்றப் போகுது. அதை விளக்கமாக சொல்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ எப்படி கேட்கணுமா? காது கொடுத்து கவனமாக சரியாக கேட்கணும். எந்த அளவு காது கொடுத்து கேட்குறீங்களோ, எந்த அளவு நீங்கள் அந்த வசனத்தை உள்ளே புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வானத்தை திறப்பார். அந்த அளவு உங்கள் வாழ்க்கை செழிக்கும், அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அந்த அளவு உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நாடுகளில் பாருங்கள், ஒரு சிலரும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் வசனத்தை எழுதிட்டு இருக்கிறாரு, பல மணி நேரம் உட்காந்து கேட்குறாரு, படிக்கிறாரு, எழுதுறாரு, கேட்குறாரு, படிக்கிறாரு, எழுதுறாரு. ஒரு சிலருக்கு அப்படி தோணலாம், ரொம்ப நேரம் உட்காந்து எழுதுவேன், நல்ல வசனத்தை படிக்கிறது மாத்திரம் வசனத்தை நிறைய கேட்பேன், கேட்குறது மாத்திரம் எழுதி டைரிகளில் எழுதி வைப்பேன். என்னுடைய பழக்கம் அதுதான். அல்லேலூயா. ஒரு 10-15 டைரி 20 டைரி அப்படியே எழுதிக்கிட்டே இருப்பேன். நான் சண்டே சர்வீஸுக்கு எழுதுகிற டைரி இல்லாமல் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த பைபிளை அந்த இது பிரசங்கத்துக்கு மாத்திரமில்லை, நோட்ஸு ஸ்டடிக்கு எழுதுறதுக்கு ஒரு 10 டைரிக்கு மேலே நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? எந்த அளவு கேட்குறனோ, எந்த அளவு நான் புரிஞ்சுக்கிறனோ, அந்த அளவு தான் நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் புரிஞ்சுக்கிறாம இந்த வெள்ளக்கோயில் பயங்கரமான கஷ்டமான இடம், ரொம்ப கடுமையான இடம். இங்கெல்லாம் ஈஸியாக சர்ச்சுக்குள்ளே ஆண்டவரை தேடி ஆத்துமாக்கள் வரவே மாட்டாங்க. ரொம்ப கடுமையான இடம். இங்கே உள்ளவங்களும் பயங்கரமான கஞ்சாமட்டிக அப்படியே கையை ஈர்க்க பிடிப்பாங்க, கர்த்தருக்குன்னு கொடுக்கவே மாட்டாங்க. இங்கே உள்ளவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க, சர்ச்சுக்குள்ளே வரவே மாட்டாங்க. இப்படியே நான் ஊழியக்காரர்கிட்ட, ஜனங்கிட்ட, கிறிஸ்தவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு 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 என் இருதயம் மறத்து போச்சு. இப்போ யாரை பார்த்தாலும் இந்த சர்ச்சுக்கெல்லாம் ஆட்கள் வரவே, இந்த ஜனங்கள்லாம் ஈஸியாக சபைக்குள்ளே வரவே மாட்டாங்க. இந்த ஜனங்கள்லாம் உற்சாகமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யவே மாட்டாங்க. பிரியமாக இவங்க கொடுக்கவே மனசார இந்த வெள்ளை கோயிலை கொடுக்கவே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்கு போங்க, கன்னியாகுமரிக்கு போங்க, அங்கே ஊழியம் செஞ்சிங்கன்னா நிறையா கொடுப்பாங்க அப்படி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் அப்படியே பேச்சு வழக்கில் அப்படி சொல்லுவாங்க. இங்கே எப்படி சொல்லி நம்ம இருதயத்துக்குள்ள பதிஞ்சு நாம் நினச்சோம் இது வான வெங்கலம் மாதிரி இருக்குது, பூமி இரும்பு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியாது, இந்த இடத்துல ஊழியம் செய்கிறது கஷ்டம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியாது, கர்த்தர் இங்கே ஒரு செழிக்க வைக்க முடியாது. இப்படி நினச்சி 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் இப்படி கடக்க அதே மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் என்ன? நான் எதை நம்பிட்டேன்? மனுஷங்க சொன்னதை, அனுபவம் பேசினதை, ஜனங்க சொன்னதை, ஊழியர்கள் சொன்னதை அப்படியே நம்பிட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னதை நம்பாமல் விசுவாசிக்காமல் போயிட்டோம். நாள் ஆக சூழ்நிலைமையும் நிலைமையும் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவங்களையும் பார்த்து நாம் அதை முழுசாக நம்ப ஆரம்பிச்சோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ மனம் திரும்பு, ஃபஸ்ட்டு நீ சரியாகு. நான் எங்கள் பெரிய பாஸ்டர்கிட்ட போய் கூட சொன்னேன், ஐயா இங்கே என்னால் ஊழியமே செய்ய முடியல, என்னை வேறு இடத்துக்கு என்ன செஞ்சுருங்க
அனுப்பி விட்டுருங்க. ஐயா கிட்ட போய் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்குன்னு போய் கேட்டுக்கிறேன். தலைமை போதகிட்ட போய் கேட்டுக்கிறேன். நான் என்னை இங்கேருந்து அனுப்பிடுங்க, என்னை இங்கேருந்து அனுப்பிடுங்க. இப்போ போயிருந்தால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே நான் போயிருக்கணும், உங்களையெல்லாம் பார்த்துருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனால் அவர் சொன்னார், ஐயா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறாதப்பா, இரு, கர்த்தர் உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பார், ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நீ ஆத்துமாவை தானே கேட்க, ஆத்துமாவை கர்த்தர் உனக்காக கூப்பிட்டுட்டு வருவா. நீ 9, 10வது வருஷம் இது நடக்குதுன்னு சொல்லி நீ தயங்கிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்காத. 9 வருஷமா உன்னை இந்த இடத்துல ஊழியம் செய்ய வச்ச ஆண்டவர், காத்திருக்க வச்ச ஆண்டவர், விதைக்க வச்ச ஆண்டவர், செபிக்க வச்ச ஆண்டவர் அதுக்குரிய அறுவடையை பார்க்கவும் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அறுவடை இப்போ ஆரம்பமாயிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்க்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வாழ்க்கை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நன்மைகளை, வானம் திறக்கப்படுகிறது, நீங்க மேலாகிறது, நீங்க தலையாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 24வது வசனம் அதே அதிகாரத்தில், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, இயேசுநாதர் சீசர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். அவர் என்ன சொல்றாரு? நீங்க கேட்கிறத கவனிங்க அப்படிங்கிறார். நீங்க கேட்கறதுல ரொம்ப கவனமா இருங்கிறாரு. யாரு சொன்னாலும் கேட்டு அதை நம்பிடாதீங்க. எதை கேட்டும் நம்பிடாதீங்க. சொன்னாங்க யுத்தம் நடக்குதுங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நடக்குதுங்க? சண்டை நடந்துட்டு இருக்குது. இனிமேல் கேஸ் வராது, இனிமேல் பெட்ரோல் டீசல் வராது, எந்த வண்டிகளும் ஓடாது, அப்புறம் அடுப்பெரிக்க கூட வழி இல்லாமல் பட்டினி பசி ஆயிரும், பெரிய பஞ்சம் வரப்போகுது, பெரிய பட்டினி வரப்போகுது. முடிஞ்சிங்க. முடிஞ்சால் எவ்வளோ சிலிண்டரை வாங்கி சேர்க்க முடியுமோ முடிஞ்ச அளவு உங்களால் வாங்கி அப்படி கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க. இல்லை விறகடுப்புக்கும் மற்றதுக்கும் மாறிக்கங்க, இல்லைன்னா என்ன தேவையோ அதை பார்த்துக்குங்க அப்படிலாம் கூட சொன்னாங்களா? கொஞ்சம் விறகு சேர்த்து வச்சுக்கோங்க, சிலிண்டரே நீ வராமல் போயிருமா, யுத்தம் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குங்க, கப்பலெல்லாம் வர மாட்டேங்குங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு என்ன வராது? சிலிண்டரு வராது. ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி சிலிண்டருக்கு பதிகிறதுக்கு விடிய டிடிக் நீங்கள் அழைக்கும் நம்பர் தொடர்பில் கிடையாது, பதிவு பண்ண முடியாது, டிக் டிக் டடக் அப்படி கட்டாயிரும். இருந்துச்சால விடிய விடிய பதிஞ்சு பார்த்தா அப்படித்தான் சாத்தாடி சொன்ன மாதிரியே ஆயிடுச்சே, ஒரு வாரத்தில் சிலிண்டர் பிடிச்சிருமே, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விறகத்தான் தேட மாட்டிருக்குது அப்படி பயந்து பரிதவித்த காலம்லாம் உண்டு. நான் சொல்கிறேன், உலகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்காகவே வழியை திறப்பார், வானத்தை திறப்பார், வாசலை திறப்பார், மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு வழிகளையும் வாசல்களும் வாய்ப்புகளையும் திறந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் திறந்து விடுவார். கேட்கறதுக்கு தீமையானதை, எதிரானதை, தவறானதை, அவிசுவாசமானதை நீங்கள் காது கொடுத்து என்ன செய்யக்கூடாது? கேட்க. அப்படி கேட்டால் அதை அப்படி அந்த பக்கம் விட்டுணும், உள்ளே ஏற்ற கூடாத, மனசுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. எங்களுக்கும் குறை இருக்காது. கொரோனா காலத்தில் நாங்கள் பார்த்தோம், சபை இல்லை, சபை நடக்கலை, ஆராதனை நடக்கலை, ஜனங்க வரலை, எந்த விதமான வழி வாசல்களும் இல்லை, வேலைக்கு போகலை, சம்பாதிக்கலை, பெருசாக பேங்கில் லட்சக்கணக்காக பணமும், ஏன் ஆயிரக்கணக்காக கூட பணமும் இல்லை. ஆனால் சாப்பிட்டோமா சாப்பிடலையா? பட்டினி எடுத்து செத்துட்டீங்களா? பட்டினி எடுத்து அப்படியே முடியாமல் போயிட்டோமா? சொல்லுங்கள். ஜெபம் பண்ணும், கதவுகளை தட்டி உதவிகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கதவுகளை தட்டு உதவிகளை கர்த்தர் வானத்தை திறந்து ஆசீர்வதிச்சார். பாருங்க, கொரோனா காலத்தில் யார் நல்லா இருந்தாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணி, ஏசப்பா உங்களை தான் முழுசாக நம்பி இருக்கிறேன், கையிலையும் ஒன்றும் இல்லை, ஏன் பையிலையும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் உங்களை நான் நம்புகிறேன் ஏசப்பான்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்புனாங்க. ஆண்டவருடைய ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க, குறைவில்லாமல் இருந்தாங்க, நிறைவாக இருந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தரை மாத்திரம் முழுவதும் நம்பி இருக்கும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. சங்கீதத்தில் வசனம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறவங்க, நம்புறவங்க வெட்கப்படவே மாட்டாங்களாம். உங்களுக்கு வெட்கம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வர விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ கேட்கறது குறித்து எச்சரிக்கையாக இருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டு உணர்வு அடையுங்கள், தவறானதை கேட்காதீங்க. பரிசேயர் பாருங்க, தப்பானதை போதிச்சாங்க, அதை கேட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க பாருங்க. மத்தேயு 15:10 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்
ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி ஏசப்பா சொல்கிறார், ஜனங்களை பார்த்து நீங்கள் கேட்டு அதை உணர்வடையுங்கள் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, அவர்களை விட்டு விடுங்கள். யாரு? பரிசேயர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுற குருடராய் இருக்கிறார்கள். இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? பார்வை இல்லாத குருடர் மாதிரி இருக்கிறாங்க. குருடர் போய் இன்னொரு குருடருக்கு வழிகாட்ட முடியுமா? பார்வை இல்லாத குருடர் இன்னொரு குருடர் அப்படி வழிகாட்டி போக முடியுமா? முடியாது. நீ இந்த உலகத்தையும் உலக மனுஷர்களையும் மற்றதையும் நீ கேட்டு நம்புனா பார்வை இல்லாதவங்க உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஆயிரும். அவங்க பேச்சை கேட்டால் நீங்களும் பார்வை இல்லாதவர்கள் போல உங்கள் வாழ்க்கை மாறிற போது. பார்வை இல்லாதவங்க குருடருக்கு வழிகாட்ட முடியாது. நீங்கள் அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அவர் உங்களை அழகாக வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, போதிக்கிறவங்க உங்களுக்கு உங்களுடைய புத்தியை வணைஞ்சு உருவாக்குறாங்க. ஒரு குயவன் சாதாரண கீழே கிடக்கிற மண்ணை எடுத்து அதை சுத்தம் பண்ணி சலிச்சு ஒரு சில மண்களை சேர்த்து அதை மிதித்து குலைச்சி அது திருகையில் வச்சு அப்படியே என்ன செய்யற அழகாக என்ன செய்கிறாரு? ஒரு பானையை உருவாக்குறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வாத்தியார் என்ன செய்கிறார்? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகளுக்கு பாப்பா உன்னை நான் வணையிறேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு 2 அடி அடித்து இங்கிட்டு 2 தட்டி நிமிக்கிறாங்களா? அவங்க எதை வணையிறாங்க? புத்திய அறிவை என்ன செய்கிறாங்க? அறிவை வணைஞ்சுறாங்க. அறிவை கொடுத்து உருவாக்குறாங்க. வெறும் மண்ணை என்ன செய்கிற ஒரு குயவன் என்ன செய்கிறாரு? அப்படியே அதை மிதித்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி எல்லாம் பற்றி நைஸாக்கி அந்த திருகையில் வச்சு அப்படியே கையை அப்படி தொட்டு அப்படி இது பண்ணி அப்படியே சரி செஞ்சு வணைஞ்சு அழகாக ஆக்குற மாதிரி போதிக்கிறவங்க சபைக்கு வரும்போது பிரசங்கி மூலமாக தேவ ஊழியக்காரங்க மூலமாக வசனம் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி நல்லா மாறணும், எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி நீங்கள் உயர்த்தப்படணும், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், ஆண்டவருக்கு ஏசப்பாவுக்கு பிரியமானபடி நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது நீங்கள் போதிக்கிறோம். உங்கள் அறிவை, உங்கள் மனசை, உங்கள் இருதயத்தை நாங்கள் வணைகிறோம் ஏசப்பாவின் வசனத்தை கொண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரெல்லாம் அந்த இருதயத்தை, அந்த மனசை, அந்த புத்தியை, அந்த அறிவை விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க அழகாக உருவாக்கப்படுவாங்க, ரொம்ப அழகானவர்களாய் மாறிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த குயவன் கைக்கு அந்த மண் அப்படி சரியாக இடம் கொடுக்கணும்னா அது உடஞ்சி போயிடும். ஆமாவா இல்லையா? அது உடஞ்சி போயிடும். நாம் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு போதிக்கிறவங்க சரியானதை போதிச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க, நிறைய உயர்வுகளை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்கள் போதிக்கிறவங்க சரியாக போதிக்கலை, தப்பாக போதிச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் தவறாக மாறிடும். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு போதிக்கிறவங்க கரெக்டாக போதிக்கிறாங்களா, வசனத்தை சத்தியத்தை சரியாக போதிக்கிறாங்களா அப்படிங்கிறது கவனமாக கவனித்து அந்த சத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, கேட்குறத குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ அந்த மார்க்கு 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்குறத கவனிங்க. என்ன கேட்குறோன்னு ஃபஸ்ட்டு கவனிங்க. சினிமா பாட்டு ஓடும், கேட்க சொல்லிக்கிறாங்க, நீ வாட்டி சினிமா பாட்டு அப்படியே கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது. அது சினிமா பாட்டு தப்பு. அதை கேட்டேன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறிடும்? தப்பாக மாறிடும். ஆமாவா இல்லையா? சீரியலை போய் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, டிவியில் பார்த்து என்ன செய்றீங்க? கேட்குறீங்க. கேட்டுட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க, பாரு அப்படியே என் வாழ்க்கையில் நடந்த மாதிரியே அங்கே நடக்குது, பாரு அங்கே நடக்கிறதா இங்கே நடக்குது, இங்கே நடக்கிறதா அங்கே நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சீரியல் பார்க்குறான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், அங்கே நடக்கிறது தான் இங்கே நடக்குது, இங்கே நடக்கிறது தான் அங்கே நடக்குது கிடையாது. அதை எப்போ நீ பார்க்க ஆரம்பிச்சியோ அங்கே இருக்கிற அந்த சீரியலில் வர்ற பிரச்சனையில் இப்போ எங்கே வர ஆரம்பிச்சிருச்சு? தப்பானதை பார்க்குற உன் வாழ்க்கை தப்பானதாக மாறிடுச்சு. பிரச்சனையானதை பார்க்குற கேட்குற உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நீ சொல்ல, அடாடாடாடாடா நேற்று தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, அப்படியே சீரியலில் வந்துருச்சு பாரு, அப்படியே இந்த சினிமாவில் வந்துருச்சு. இல்லை, அந்த சினிமாவை அந்த சீரியலை பார்க்கத்தான் அங்கே இருக்கிற பிரச்சனை, அங்கே இருக்கிற குழப்பம், அங்கே இருக்கிற பிரிவினம் உன் வீட்டுக்குள்ளே தாண்டவம் ஆடுது. அப்போ தப்பானதை
தேவையில்லாததை பார்க்கவோ கேட்கவோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. ஏசப்பா பிள்ளைங்க, சத்தியத்தை கேளுங்க, வசனத்தை பாருங்க, படிங்க, வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய ஏசப்பாவுடைய பாடலை பாடுங்க, ஆராதிங்க, நன்றி சொல்லுங்க. அவர் சமூகத்தில் முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட நிறைய நேரம் பேசுங்க. பக்கத்து வீடு, எழுத்த வீடு, சைடு வீடு, பின்னாடி வீடுல போய் பேசினேன். அவளை பார்த்தியா? என்னத்தை பார்த்தியா? அவள் சேலையை பார்த்தியா? மினுமினுத்துட்டு போறத. புது சேலை வாங்கிட்டாளா? அவளை போச்சல்லு, அவளுக்கு அதுதானே வேலை. காசு அப்படியே புரளுதில்ல. அவள் புருஷன் உழைக்கிறதுல எங்கே போகுது? சேலையாக தான் போகுது. அது சேலையாக போன என்ன, மாலையாக போன உங்களுக்கு என்ன? இது என்னதுங்க? தேவையில்லாத தப்பான பேச்சு. நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம். எங்கள் ஊரில் புரணி பேசுறதும்பாங்க, இங்கே என்ன பேசுகிறேன்னு சொல்லுவாங்க? இந்த கொங்கு மன்றத்தை என்னங்க சொல்லுவாங்க? பக்கத்து வீட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்ல, குசலம் பேசுறது. அதை பேசினா உங்கள் வாழ்க்கை அப்படி ஆயிரும். ஆமாம், மற்றவங்க பேசி சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை நாரிடக்கூடாது. நாம் எதை பற்றி பேசணும்? ஏசப்பா பற்றி பேசணும். சர்ச்சில் பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் வார்த்தை வந்துச்சு? பார்த்தீங்களா? பாட்டு பார்த்தீங்களா? அந்த பாட்டு என் மனசு தொட்டுச்சு. ஏசப்பா எவ்வளவு நல்லவர்னு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் எத்தனை அற்புதம் செஞ்சார் பார்த்தீங்களா? என் பேரனுக்காக, என் பேத்திக்காக, என் பிள்ளைக்காக, என் அண்ணனுக்காக, என் அக்காளுக்காக என் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே பள்ளிக்கூடம் சேர்க்கணும், என்ன செய்யணும், அல்லேலூயா சோத்திரன்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். மனசில் நினைச்சேன், கர்த்தர் வாசலை திறந்துட்டாரு. என் பிள்ளைங்க மேலே படிக்கிறதுக்கு வழியை திறந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வானத்தை திறப்பேன்னு சொன்னாரு, அதுக்கு அடையாளம் இதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பிள்ளைங்க வளர்றாங்க, தேவையை கர்த்தர் பார்த்துக்குருவாரு. நீங்க தேவனை பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஏசப்பாவை பார்க்க ஆரம்பிங்க, அவர் உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ளுவார். எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, உன் எதிர்காலம் என்னுடைய கரத்தில் இருக்குது, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அதை பேசினா அற்புதம் நடக்கும், அதை பேசினா அதிசயங்களா நடக்கும், இல்லைன்னா அபசகனமா நடக்கும். அதான் பைபிளே சொல்லுங்க, வீடு வீடா தெரியாதீங்க. பைபிள் இருக்குது. இளம் விதவை, கணவரை இழந்த விதவை, மனைவி இழந்த கணவர், நீங்க வீடு வீடா தெரியாதீங்க. நீங்க நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயந்து வசனத்தை படிச்சு ஜெபிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும். வீடு வீடா தெரியக்கூடாது. உங்க வாழ்க்கையை அலைஞ்சு தெரிஞ்சிற மாதிரி மாறிடக்கூடாது. அப்போது நம்ம கர்த்தருடைய சிந்தையில் இருப்போம், கர்த்தரவே தியானிப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளே நம்ம பேசுவோம். கர்த்தர் நமக்கு வச்சிருக்க விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்தை நன்மைகளையும் நாம் பேச போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பாருங்க, அதில் சொல்லும்போது அடுத்து சொல்லுது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் ஆண்டவர் உங்களுக்கு அளப்பார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவுனா உங்களுக்கு ஆண்டவர் அளப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த அளவு வசனத்துக்கு நல்லா காது கொடுத்து கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த அளவு தான் அற்புதம் நடக்கும், அந்த அளவு தான் வானம் திறக்கும், அந்த அளவு தான் ஆசீர்வாதமும் நன்மைகளும் ஆவியும் அபிஷேகமும் அற்புதமும் விடுதலையும் சுகமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவு கேட்டு எந்த அளவு உணர்றீங்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியும், வானங்களை திறந்துப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 25வது வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எவனுக்கு இருக்குது வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து புரிஞ்சு விசுவாசிக்கிற இருதயம் யாருக்கு இருக்குதோ, நம்புகிற மனசு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார்? கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இல்லாதவன் கொஞ்சம் தான் இருக்குதான், இப்போ அதையும் ஆண்டவர் எடுத்துருவேங்கிறார். இதை நான் முன்னாடி படிச்சோன்னு நினச்சி என்னடா இது, இருக்கிறவங்ககிட்ட நிறையா கொடுப்பாராம், ஏதோ இல்லாதவன்கிட்ட கொஞ்சமாக இருக்கும் அதையும் பிடிங்கிருவாராமே. இது என்ன ஆண்டவரே, இருக்கிறவனுக்கு திரும்ப திரும்ப கொடுங்க பிரச்சனை இல்லை, இல்லாதவன்கிட்ட கொஞ்சத்தையும் ஏன் கொடுக்குறீங்க? அப்படிலாம் அந்த வசனத்தை நம்ம தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நல்ல காது கொடுத்து கேட்டு உணர்ந்து புரிஞ்சுக்கிற அப்படி உள்ளவன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறான், ஆண்டவரை பற்றி புரிஞ்சுக்கிறான், அதை அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அப்படியே அறிக்கை செய்கிறான், அவன் வாழ்க்கையில் பெருகிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா.
இல்லாதவன் என்னத்தங்க பிரதர், ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், வீட்டில் கூப்பிட்டாங்க, இல்லை என் மனைவி பேசும், இல்லை எங்கள் அம்மா திட்டும், இல்லை எங்கள் அக்கா இருக்குது, ஐயோ அவ்வளோதான், எங்கள் அம்மா திட்டும், வீட்டில் தான் பேசுவாங்க, இல்லை சர்ச்சுக்கு ஏதோ கடமை, நான் கிறிஸ்தவன் அதனால் சர்ச்சுக்கு போகணும் அப்படி நினைக்கிறவங்ககிட்ட இருக்கிறதும் போயிடுமா, இருக்கிற கொஞ்சமும் போயிருமா. அப்போ ஒவ்வொரு நாள் எப்படி வரணும்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி, கர்த்தருடைய வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிறபடி, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு அப்படியே நடக்கணும் விசுவாசிக்கும்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். வானம் திறந்து கொண்டே இருக்கும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் காதில் கேட்டு இருதயத்தில் உணர்ந்து அதனுடைய நன்மைகளை 100 மடங்காய் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதன்படி நீங்கள் செவி கொடுங்க, இருதயத்தில் உணர்வுள்ளவர்களாக இருங்க, உணர்ந்து புரிந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.